தாம்பரம் அருகே ஆட்டோவை திருடி பந்தய ஓட்டுநர்களிடம் ஆட்டோவை விற்க முயன்ற நபர் கைது செய்யப்பட்டார். சென்னை தாம்பரம் அடுத்த படப்பை கரசங்கால் பகுதியில் வசித்து வருபவர் சுவாமிநாதன். அவர் அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். கடந்த மாதம் 30ஆம் தேதி வழக்கம்போல் ஆட்டோவை வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு காலையில் வெளியே வந்து பார்த்தபொழுது ஆட்டோ காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதன் பின்னர் இதுகுறித்து மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த குற்றப்பிரிவு காவல்துறையினர் கரசங்கால் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த முத்து என்பவர் மீது சந்தேகம் எழுந்த நிலையில் முத்து வீட்டிற்கு சென்று விசாரித்ததில் ஆட்டோவை திருடி ஆட்டோ பந்தயத்தில் ஈடுபடுபவரிடம் 1 லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோவை விற்பதற்காக குன்றத்தூரில் பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்தார். அதன் பின்னர் ஆட்டோவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி முத்துவை சிறையில் அடைத்தனர். கடந்த 5 வருடத்திற்கும் மேலாக ஆட்டோக்களை மட்டும் குறிவைத்து திருடி 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த பிரபல ஆட்டோ திருடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் தாம்பரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.